ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு, அது கூடவே இஞ்சி சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க காரத்துக்காக. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். நம்ம பச்சையாக போட்டு அரைச்சதுனால நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர், கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்துறப்போ உங்களுக்கு கிரேவி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நாங்கள் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தண்ணி அளவாக தான் சேர்த்திருக்கேன். இப்போ கிரேவி கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம முட்டையை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதில் நம்ம வேக வச்ச முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலாலாம் நம்மளுக்கு முட்டையில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண எக்கெல்லாம் நம்ம கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நம்ம சேர்த்திக்கலாம். குழம்புல சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவெல்லாம் வெளியே வராத மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான எக் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ரோட்டி, ரொமாலி ரொட்டி, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்